தமிழகத்தின் 11வது முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய போகிறார். எந்த இடத்தில் விஜய் அவர்களுக்கு அங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லையோ, அவர் படத்தில் அடையாளம் பண்ணுவதற்கு இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு அந்த நேரு எடுத்து உள்ளே போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கு மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இருந்தே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்காரு. நாளைக்கு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்க போறாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக மக்களுக்கு தான் மூல நன்றி மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கணும். அதை விஜய் அவர்களும் அவருடைய ஒரு பதிவு ஒன்று போட்டார். என்னை 108 இடங்கள் எனக்கு கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழக மக்களுக்கு என்னன்னைக்கும் நான் நன்றியோட மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கிறேன், தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, முகமுடி போட்டுக்கொண்டு என்னை விமர்சனம் செய்தவர்கள் நிறைய பேர். ஸோ அதையும் நான் கடந்து போயிட்டேன். இந்த முறை ஓட்டு போட முடியாதவர்கள் அடுத்த முறை எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். மிக சிறப்பான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். ஆனால் சாதாரணமாக இந்த வெற்றி கிடைக்கல. அவருடைய போராட்டம் மிகுந்த ஒரு போராட்டம். பல அவமானங்களையும் கஷ்டத்தையும் அசிங்கங்களையும் தாண்டி வந்திருக்கார். எவ்வளோ பேர் சொல்லி அடித்தாங்க, அதெல்லாம் தாண்டி ஒட்டச்செறிஞ்சு தனி ஒரு மனிதனாக நின்று மக்கள் ஆதரவோட 108 இடங்களை அசால்ட்டாக மக்கள் கொடுத்தாங்க. இப்போது மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு இப்போ நாளை காலை ஒரு 11:30க்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பதவி பிரமாணம் செய்யப்படுறதா இருக்கார். தமிழகத்தின் 11வது முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய போகிறார். ஓகே சார். இப்போ இந்த கூட்டணிகள்லாம் பேச்சுவார்த்தைகளுக்கு தனி பெரும்பான்மையை இன்னும் விஜய் நிரூபிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துருவாங்க. ஏன்னா இந்த ஒரு அரிய வாய்ப்பை மற்ற எந்த கட்சியுமே விட மாட்டாங்க. ஏன்னா 108 இடங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் கிடைச்சதுங்கிறது. ஸோ மீண்டும் ஒரு தேர்தலை யாரும் விரும்ப மாட்டார்கள். பல கோடிகள் செலவாகும். ஏற்கனவே நிறைய கோடிகள் இறக்கியாச்சு. மீண்டும் அசம்பல் பண்ணுறது கஷ்டம். அதனால் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா, அதாவது மற்றவர்கள் உருவாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அது மற்றவர்களுக்கு தான் அதை பேர் அசிங்கமாகுமே தவிர விஜய்க்கு இன்னும் பேரும் புகழும் அதிகமாக வரும். ஏன்னா இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது இன்னும் இப்போ 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. 118 தேவை. ஸோ இன்னும் 10 சீட்டு தேவை. இல்லை காங்கிரஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ எழுத்துப்பூர்வமாகவே ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 113 வந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 தான் தேவை. 5க்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களையும் சந்திச்சுட்டு இந்த விஷயங்கள் தாக்கல் பண்ண போகிறாங்க. இப்போ இன்று இரவுக்குள் யார் வர்றாங்கிற விஷயம் தெரிஞ்சு போகும் நமக்கு. அதை இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் விசிக தலைவர் நம்ம திருமா அவர்கள்ட்ட கூட ஒரு லெட்ரு ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய ஆதரவு எப்படிங்கிறத அவருடைய முக்கியமான ஆட்களோட நான் பேசி முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிமுகவிலிருந்து கூட மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரியான சில சூழ்நிலை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே. அதற்கு வேண்டிய வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம CV சண்முகம் அவர்களோட வேலுமணி அவர்கள் பிறப்பிட்டு வந்துட்டு ஒரு சம்பவம் இப்போ ஒன்று இருக்குது. நிறைய பேர் தகவல் கேட்கும்போது கூட அவர்கள் அதற்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடந்து வந்திருக்காங்க. அப்படின்னா மனசில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா, இப்போ பனையூரில் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அவருடைய அலுவலகம் இருக்குது. அங்கே ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர்களிடத்துல 4 சீட் இருக்குது. இப்போ ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவு தருவதற்கான நிறைய வேலைகளை மற்ற கட்சி தலைவர்கள் மும்முரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இம்மிடியட்டாக நைட்டுக்குள்ளே அந்த 118க்கு மெஜாரிட்டி விஜய் அவர்களுக்கு வந்துடும். அதில் ஒன்றும் எந்த குழப்பமும் கிடையாது. அதனால் மற்றவர்கள் பேசுவது மாதிரி இல்லை மெஜாரிட்டி நிரூபிக்கலன்னா திரும்பி 6 மாதத்தில் ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா யாரும் விரும்ப மாட்டார்கள். ஸோ அதனால் நாளை காலையில் 11:30 மணிக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் விஜய் தமிழகத்தின் 11 முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. கவர்னர் செய்ய வைக்கிறாங்க. அங்கே காங்கிரஸுடைய இப்போ 5 பேர் வர்றாங்க. மற்ற கட்சியில் யார் வரலாம் அவர்களும் வர்றாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு விட்டுருக்கிறதா ஒரு தகவல் வருது விஜய் அவர்கள் சார்பாக. அவர்கள் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இங்கே எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று உள்ளே போய்ட்டு வரலான்னு நினைக்கிறேன். நேரு இண்டோர் ஸ்டேடியங்கும் போது பார்த்தீங்கன்னா, லியோ படத்துக்கும்
அந்த கோட் படத்துக்கும் வந்து இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து ஸோ நடக்க இல்லை. காரணம் அங்கே சொல்லப்பட்ட சில குட்டி கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது. பட் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. இப்போ நேரு இன்டர்வியூத்தில் கொடுக்கலைங்கும் போது அவர் அதாவது கடந்து போனாங்க. லியோ படத்தில் வேண்டான்னு சொல்லி சில காரணங்கள் சொல்லி தவிர்க்கப்பட்டு தயாரிப்பினரிடமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் சக்ஸஸ் மீட்டு மட்டும் வச்சு சில விஷயங்கள் பேசினாங்க. கோட் படத்துக்கு டோட்டலாகவே இல்லை, சூழ்நிலை சரியில்லைன்ட்டாங்க. அதனால தான் ஜனநாயகன் படத்தை வந்து மலேசியாவில் வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது. ஸோ எந்த இடத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து அங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லையோ அவர் படத்தில் அடையாளம் பண்ணுவதற்கு இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு அந்த நேரு எடுத்து உள்ளே போகிறார். இது வந்து மிக சிறப்பான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் சொன்னேன், பல அசிங்கங்களும் அவங்க தாண்டி வந்த ஒரு விஜய் அப்படிங்கிறத சொல்லிக்கிற விரும்புகிறேன். இப்போ நாளையிலேருந்து அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து அந்த பேரும் புகழோடு வந்து மக்களை சந்திக்க போகிறாருங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. இதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா நாளை பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே அவருடைய முதல் கையெழுத்துன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, முதல் கோப்பில் வந்து கையெழுத்து போகிறது வெற்றி பயணம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் தான் ஏற்கனவே அவர் சொன்னது தான் பிரச்சாரத்தில் வெற்றி பயண திட்டம். அதில் தான் முதல் முறையாக கையெழுத்து போட போகிறதா ஒரு தகவல் வருது. ஒன்று இது தமிழ்நாடு பூராவுமே நீங்கள் அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அந்த பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அந்த பெண்கள் ஆதரவு தான் அதிகப்படியாக இருந்தது. ஸோ அதன் விளைவாக முதல் கையெழுத்தே வந்து அவர்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுக்கும் போய் வெற்றி பயணத்தை தொடரட்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் கையெழுத்து போட போகிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாமே இதனுடைய முடிவுகள் தெரிய வரும்போது இன்னும் சில விஷயங்கள் பேசலாம் சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து விஜயை மக்களை தவிர வேற யாருமே நம்பலைங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா காங்கிரஸ்க்கு அவங்க வச்ச டிமாண்ட் வந்து 70 சீட்டு வர தரோம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வாங்குங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் இல்லை நடந்துச்சு. இன்னைக்கு 5 சீட்டோட காங்கிரஸ் போகிறாங்க. அன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 40 சீட்டு கிடைச்சிருந்துருப்பாங்க. இல்லை, அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லப்பட்டது. ஏன்னா அன்றைக்கி இருந்த தமிழ் மாநில நிர்வாகிகள் பாதி பேர் வந்து விஜய் அவர்களோட போகிறதுக்கான உடன்பாடு அவங்களுக்கு இல்லைன்னு வெளிப்படையாகவே தகவல் சொன்னாங்க. ஏன்னா விஜய் நம்பலை, அவள் எந்த அளவுக்கு வரமாட்டார், தமிழகத்தில் மக்கள் ஆதரவு கிடையாது, சும்மா ரசிகர் கூட்டம் தான் அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க. அதெல்லாம் தான் விஜய் தடுத்து உடைச்சிருக்காரு. அது மக்கள் வந்து இப்படியா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னு தான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களோட ஆதரவை கொடுத்துருக்காங்க. பட் அன்னைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 70 சீட்டு வரைக்கும் கொடுக்கப்படுற ஒரு தகவல் இருந்தது. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு விஜய் சொன்ன ஒரு தகவல் இருக்குது. பட் அன்றைக்கி தவற விட்டாங்க. இன்றைக்கும் அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, மீண்டும் ஒரு வாய்ப்பு ஒரு தவற விடக்கூடாதுன்றதுனால தான் இப்போ அவர்கள் ஜெயித்த தொகுதியே வந்து 5 பேர் தான். 28 தொகுதி கொடுக்கப்பட்டதில் 5 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெண்மணி ஒருவர். ஸோ இப்போ இந்த விஷயம் வரும்போது பார்த்தா ஆட்சியில் வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க பங்கு இருக்குன்னு. அவர்கள் ஏற்றுக்கொள்வரால் கொள்ள மாட்டாங்கன்றது 2வது கட்ட விஷயம். ஆனால் அப்படி அவர்கள் ஓகேன்னு சொல்லும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து தகவல் என்னென்னா அந்த ஒரு பெண்மணி வின் பண்ணியிருக்காங்களே காங்கிரஸில், அவர்களுக்கு இந்த அமைச்சரவை கிடைக்காத வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே தாவைக்கெல்லாம் 13 பெண்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இவர்கள் ஒன்று வந்து 14, இவர்களுக்கு அமைச்சர் பதவி வருகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தருணமாக காங்கிரஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சத்தியமூர்த்தி மேலே கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம் 67 நம்மளுடைய ஆட்சி முடிந்தது தமிழகத்தில். காமராஜர் அவர்களுடைய ஆட்சி முடிந்தது. மீண்டும் காமராஜருடைய ஆட்சி மலரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் சொன்னதே அதுதான். அவருடைய கொள்கை தலைவரே காமராஜரோட ஃபோட்டோ இருக்கும், தந்தை பெரியார் ஃபோட்டோ இருக்கும், அம்பேத்கருடைய ஃபோட்டோ இருக்கும். இப்போ காமராஜர்களுடைய ஆட்சி மலரப்போதும் இங்கே விஜயை காமராஜராக பார்க்கிறார்கள் தான் நமக்கு தெரிய வருது. அதனால் அந்த கூட்டணிக்குள்ள வேண்டாம்னு சொல்லி போனவர் எல்லாமே இப்போ கொஞ்சம் வருத்தப்படுகிற சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்றும் கெட்டு போகலை. விஜய் எல்லாத்தையுமே அவர் கடந்து போகக்கூடியவர். அதனால் இப்போவும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் விஜய் அவர்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் கொடுத்தா தான் தெரிய வரும். மக்கள் நம்பி கொடுத்துட்டாங்க. மக்களை வந்து விஜய் அவர்கள் நம்பினாங்க. மக்கள் விஜய் அவர்கள் நம்பி இந்த இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதனால் மக்களே நம்பும்போது நீங்கள் நம்பக்கூடாது. அதனால் எல்லா பேருமே இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லா பேருமே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறமான ஒரு சூழ்நிலை இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே சார், அதிமுக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் சார் இருக்காங்க? இல்லை, இப்போது அதிமுக வந்து என்னென்னா மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா 2வது இடம் வரும்னு பேசப்பட்டதில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது 47 சீட் இருக்கு அவங்ககிட்ட. அப்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளாகவே இப்போ ஒரு சின்ன சலசலப்பு உருவாயிருச்சு.
இப்போ செங்கோட்டையன் அவர் ஆல்ரெடி வந்து அதிமுக இருந்தவர், எல்லாமே நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க. இப்போ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கு மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இருந்தே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ இது அது இன்னும் சந்தோஷமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆதரவில் வந்து என்ன உங்களுக்கு அதே 150 கிட்ட இப்போ போய் நிறுவன ஆச்சரியப்படுறதுல இப்போ தனி பெரும்பான்மை. எஸ். அதனால் வெளியிலிருந்து ஆதரவு தர்றது, எடப்பாடி ஐயா அவர்கள் மட்டுமே வந்து சில நிபந்தனைகளோட சில ஆதரவு தர்றது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அந்தந்த சூழ்நிலை நடக்கும்போது வச்சு உங்களுக்கு வந்து ஆதரவு தருவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆதரவுன்னு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது முழு ஆதரவையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அங்கே என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணலாம். அதுதான் சட்டசபை. ஸோ முதலமைச்சர் ரூம் இருக்குது, நீங்கள் அழகாக போகலாம், உட்காரலாம், நீங்கள் பேசலாம் எல்லா பேருமே. ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவும் 5 வருட காலத்திற்கு முழுமையான ஆதரவும் கண்டிப்பாக மற்ற கட்சிகள் தரணுங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நான் விஜய் அவர்களே எல்லாத்தையும் ஒரு கடிதம் வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அவர் வந்து இப்போ இதிலிருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம், அவர் வந்து எல்லாரு கூடயுமே இனிமையாக பயணம் செய்ய விரும்புகிறார். இந்த ஓட்டுகள் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் விஜய் அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே அம்பேத்கர் அவர்களுடைய கனவும் தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த கனவும் காமராஜருடைய ஆட்சியும் தான் இங்கே மீண்டும் மலரப்போன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ எல்லா ஜாதி மத சேர்ந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக இருப்பது மிக சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். சார், எனக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த மதவாத கட்சிகளோட நீங்க என்னைக்கும் கூட்டணி வைக்கக்கூடாது, அது எங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்கிற போது அதிமுக உள்ள வருதுன்னா பின்னாடி பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல சார், ஸோ அவங்கள விட்டுட்டு வந்தா தானே சார் அதிமுக வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? இல்லைங்க, காங்கிரஸ் உடைய வந்து அந்த கொள்கையில அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ பிஜேபி 2024 4 இடங்களை கைப்பற்றினாங்க தமிழகத்தில். இப்போ ஒரு இடம் மட்டும்தான் வெற்றி, 3 இடத்த வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு எதை நோக்கி வந்து முன்ன இருந்த கூட்டணியில் இருந்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் விஜய் அவர்கள்ட்டையுமே இருக்குது. இப்போ அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த கொள்கையில் எல்லா பேரும் இருந்தாங்கன்னா அதில் அந்த கொள்கையோடு இருக்கிற எல்லாருமே விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தரணும். நான் பேசுகிறேன் யோசிக்கிறேங்கிற அந்த ஸ்டெப்பே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால் இங்கே அதிமுக ஒருவேளை ஆதரவு மிகப்பெரிய 30-33 பேருக்கு மேலே வர மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவர்கள் வந்து கொள்கை ரீதியாகவோ ஏதோ வரல, விஜய் நல்லாட்சி பண்ணுவார் நம்பிக்கையில் அவர் வந்து தொங்கு சட்டசபை உருவாயிருக்கு. நான் எல்லாத்தையுமே தொங்கு சட்டை போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். பட் இங்கே அது வந்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கே விஜயை உட்கார வைக்கணும், தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்களே உட்கார வைக்கணும், ஆட்சி நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒத்துழைப்பை தரணும். இங்கே வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. நீங்கள் பிஜேபியோட அதோட அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த இப்போல்லாம் கேள்விகள் வரலாம். பட் அவர் வந்து வெளியில் வந்து ஆதரவு கொடுத்தா என்ன பண்ண முடியும்? நம்ம இப்போ பிஜேபி ஆதரவு கொடுத்தா இந்த கேள்விகள் வரும். அவங்ககிட்ட ஒரே ஒரு சீட் கண்டிப்பாக ஆதரவு அவங்களும் தரமாட்டாங்க, விஜய் அதை எதிர்பார்க்க மாட்டார். இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் ரீதியாக ஒரு அரசியல் அந்த நோக்கத்தோடு தமிழகத்தில் 5 வருட ஒரு ஆட்சி பண்ணணும் யாராக இருந்தாலும், அது நல்ல பார்வையாக நான் பார்க்கிறேன். அது கண்டிப்பாக அப்படி அவர்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தர போகிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறத நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. ஓகே சார், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையோட கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு நாளைக்கு பதவி எடுத்துக்கிட்டாலும் அவரோட மெஜாரிட்டியை நிரூபிக்கணுங்கிற போது எவ்வளோ கால தாமதம் சார் இதுக்கு எடுக்கும்? 14 நாட்கள் விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ 113 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு வந்து அதாவது இன்னொரு 5 தான் தேவை. ஸோ அப்படிங்கும்போது வந்து 14 நாட்களுக்குள்ளாக நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்து காட்டணும். அதை கண்டிப்பாக அனைவரும் நாளைக்கு பதவி பிரமாணம் செய்யும் போதே இந்த மெஜாரிட்டியை வந்து விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் அவர்கிட்ட தாக்கல் பண்ணிவிட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை அந்த 14 டேஸே தேவைப்படாது. ஏன்னா எல்லா பேருமே இப்போ விஜய் வந்து விரும்புகிற கட்சிகளை சேர்ந்தவர்களாக மாறிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட. ஏன்னா திரையுலக சேர்ந்த அத்தனை பேருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லா பேருமே இப்போ பார்க்கும்போது விஜய் அதில் புதுசாக மக்கள் விரும்புகிற ஒரு தலைவனாக விஜய் வந்திருக்கார். அதுதான் முக்கியம். அதெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு ஆதரவும் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 14 டேஸுங்கிறதே வந்து தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வந்து 14 நாட்களுக்குள்ளே நான் மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைய பதவியேற்ற பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் சட்டசபைக்கு ஜார்ஜ் கோட்டைகள் உள்ளே போவாங்க. போகும்போது முதல் கையெழுத்தாக போகுது, அங்கே மெஜாரிட்டி நிரூபிக்கப்படும்.
அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நாளைக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல முடிவு வரும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.